Hi, hello friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான black currant கேக் தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். அதுக்கு நார்மல் பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பாஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ விப்பிங் க்ரீமை நல்லா ஸ்டிஃப் பீக் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதுவுமே நம்ம சேனல்ல எப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கீழே ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப்பில் பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் ஐசிங்கும் கொடுத்து எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பால் நம்ம ஸ்பாஞ்சை நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணணும். விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் ஸ்பாஞ்ச் வச்சு வெட் பண்ணி அதே மாதிரியே ஒரு லேயரும் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கேக் ஸ்பாஞ்ச் நல்லா வெட் ஆயிடுச்சு. மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே பிளாக் கரண்ட் க்ரஷ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். மேலே பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லேயர் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு திரும்ப வெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour செட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் மெயின் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்குமே சூப்பராக வரும். கீழே போர்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஐசிங் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.